மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் 22,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க போது, 23,000 ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23,000 பிரேக் ஆச்சுன்னா 23,500, 24. ஸோ டவுன் சைடில் கூட பார்த்தீங்கன்னா 21 கீழே பெருசாக போகாது. ரேஞ்சில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. இன்ட்ராடேக்கு வேணால் ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கலாம் மேக்ஸிமம். பட் ஆனால் திரும்ப வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆகிடும் அது. ஸோ ஒரு 2 to 3 months டைம் எடுத்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்கோ இல்லை ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து பை அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமாக வந்து பை அண்ட் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். ஸோ இன்ட்ராடேல எவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் ஸோ ட்ரேடிங் அடிப்படையில் பண்ணுறவங்க 5 minutes 10 minutes டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து ஷார்ட் செல்லிங் ட்ரை பண்ணணும். ஸோ அதுவும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் வரும்போது ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு தாராளமாக ஷார்ட் செல் பண்ணுங்கள். பட் பொசிஷனலாக ட்ரேட் எடுக்கிறவங்க வந்து ஷார்ட் செல்லிங் வைக்காதீங்க. ஸோ இப்போ வேணால் மார்க்கெட் அப் சைடில் திடீர்னு ஸ்பைக் ஆகிடும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 22,000 22,300 இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து 23,000க்கு 22,700 வரைக்கும் போயிருந்தது லாஸ்ட் டைம். ஸோ லாஸ்ட் வீக்கு. ஸோ 23,000 அதுக்கோட டார்கெட் இருக்குது. ஸோ அது ரீச் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். 2025 25,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பை அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் கண்டினியூ ஆகுது. பெருசாக வந்து மார்க்கெட்டில் ஒரு கிராஷ்ன்றது ஒரு 10% கிராஷ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இந்த மந்த் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து பை அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல லைஃப் டைம் ஹையில் இருக்குது. இப்போ லாங் டேர்முக்கு வைக்கிறீங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அடிப்படையில் 2-3 வருஷம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கோல்டு பீஸ்லலாம் வந்து எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் அதுலேயும் நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிஃப்டியை பொறுத்த மட்டும் பை அண்ட் டிப்ஸில் இருங்க. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டிக்கு சப்போர்ட் வரும்போது பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் வரும். பெருசாக வந்து ட்ரெண்டெல்லாம் வந்து பொசிஷனலாக லாங் டேர்மில் ரெண்டுத்துக்கும் தனித்தனி ட்ரெண்ட் இருக்காது. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான ட்ரெண்ட் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.